அம்மா அம்மா தங்கம் என்னம்மா காட்டில் யாரோ ஒருவன் கருப்பு முகமுடி அணிந்து வெள்ளை குதிரையில் வந்தான். பின்னால் துரத்தி கொண்டு வந்த காவலர்கள் அவனை சுட்டு விட்டார்கள் அம்மா. மன்னியுங்களம்மா, சட்டத்தின் வேலையை தாண்டி சமுதாயத்தில் தீமை புழுக்களாக நிறைந்து வரும் திருடர்களுக்கு நீங்கள் உயிர் தண்ணீர் ஊற்றி காப்பாற்றுவதை நான் விரும்பவில்லை. யார் திருடன்? என் விதியை மாற்றி அமைத்து தெய்வத்தை கற்றுக் கொடுத்த வீர குருநாதரையா திருடன் என்கிறார்? அம்மா, இதோ தாத்தா, தெரியாமல் பேசிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் தாத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். ஐயோ, இதை தூக்கிக் கொண்டு ஓடி விளையாடிய உங்கள் முறை பாய்ந்தது. தாத்தா, அவர்கள் ஏன் உங்களை சுட்டார்கள்? இப்பொழுது உன்னிடம் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது அம்மா. என்ன தாத்தா? ஒரு நய கண் வலையிலே சிக்கி கை குழந்தையோடு தன் மனைவியை விரட்டி விட்டான். உணங்கட்ட அந்த கயவன் யார்? கொங்கு நாட்டு ஜமீன்தார் முத்துரத்ன. ஜமீன்தார் தன் மனைவியை அழைத்து வந்து குடும்பம் நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்தை நிறைவேற்றவே முகமுடி அணிந்து கொண்டு அடிக்கடி ஜமீன்தாரை சந்தித்து வாதாடினேன். பல முறை தப்பி வந்து விட்டேன். ஆனா இன்று இன்று அம்மா அம்மா தாத்தா, ஐயா, உங்கள் நிலையை கண்டு என் நெஞ்சும் குமுறுகிறது. நான் அஞ்சிலே அம்மா, என்னோடு சேர்ந்து என் லட்சியமும் செத்து விடுமே என்றுதான் வருந்துகிறேன். எனக்கு பிறகு என் லட்சியத்தை நிறைவேற்ற யார் இருக்கிறார்கள்? நான் இருக்கிறேன். நீ ஒரு பெண். வஞ்சி என்று தெரிந்துதானே எனக்கு வாழ்வீச்சு குதிரை சவாரி முதலிய வித்து. ஆமா, உன்னை ஒரு வீராங்கனையாக்க வேண்டும் என்றுதான் வித்தைகள் கற்றுக் கொடுத்தேன். அந்த வித்தைகள் வீண் போக குண்டடிப்பட்ட உங்கள் காயம் குணமாவதற்குள் நீங்கள் கொண்ட லட்சியத்தை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். கண்ணே, என் லட்சியத்தை நிறைவேற்றிவிட்டால் நீ சாதாரண இந்த கொங்கு நாட்டுக்கே தங்கமாக விளங்குவார். ஆம், நீ கொங்கு நாட்டு தங்கம். வாழ்கிறேன். வருகிறேன் தாத்தா. தங்கம். தங்கத்தை தடுக்காதே, போக விடுங்கள். சரி. இரம்மா, இந்த உருவத்தில் போகாது. பெண்ணுக்கு அவள் அழகுதான் பெரிய விரோதி. ஆகவே உன் அழகை மறைத்து ஆண்மகன் போல் நடமாறு. அது சரி. இந்த முகமூடி அணிந்து ஆகட்டும். தாத்தா, அந்த பொன்னான ஜமீன்தாரால் விரட்டப்பட்ட புரிந்தவதி யார்? எங்க இருக்கிறார்கள்? தங்கம், நீ ஜமீன்தாரின் சம்மதத்தை தெரிந்து வா. பிறகு அவர் மனைவியை பற்றிய விவரத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஆகட்டும் தாயே. மகளே, உன் இதயத்திலும் கண்களிலும் எப்போதும் தாத்தாவின் லட்சியம் குடிக்கொண்டிருக்க வேண்டும். எதை நினை லட்சியமாக நினை, எதை பார்த்தாலும் லட்சியமாக பார். இதயத்தையும் கண்களையும் பாதுகாத்துக்கொள், பறிகொடுத்து விடாதே. உங்கள் உபதேசம் எனக்கு புரிகிறதம்மா. துணைக்கு மனிதர்கள் தேவையில்லை. செய் நன்று மறவாத வம்சம் சிறந்த சீதரும் தேசிங்கும் தான் உனக்கு சிறந்த தோழர்கள். அம்மா, தங்கம். ஐயா,